வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. காதல் அப்படிங்கிறது வாழ்க்கையில் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வசந்த காலம் மாதிரி. அப்படி ஒரு அழகான காதல் கதையை தான் வந்து படமாக எடுத்திருக்காங்க. ஒரு 20 ஸ்க்ரீனில் வந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா காதலுக்கு இலக்கணமாக இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து 35 ஸ்க்ரீனாக மாற்றப்பட்டு எடுத்த அந்த காசோட வந்து பார்த்தீங்கன்னா 100 மடங்கு லாபத்தை அடைச்சு நம்ம சென்னையில் ஓடிட்டு இருக்க ஒரு ஆங்கில படத்தை பற்றி தான் பாரி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். வணக்கம் பாரி. பேர் அண்ட் நிக்கி அவங்களுடைய காதல் கதையை வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் சொட்ட சொட்ட காதல் ரசத்தை சொட்ட சொட்ட வந்து காட்டியிருக்காங்க. ஸோ ஒரு பட்டாம்பூச்சி மாதிரியான காதல் உடம்புல ஊறுற போது கம்பளி பூச்சி மாதிரி தோணுச்சுன்னா எடுக்கலான்னு பார்க்குறப்போ ஒட்டிக்கிட்டு அட்டைப்பூச்சி மாதிரி மாறிடுச்சு அப்படிங்கிற அந்த காதல் கதையை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். அது காதல் கதை பயங்கர மோதலாக இருக்குங்க. இது பேசிக்காக ஒரு நல்ல படம், ஒரு முறை பார்க்குறதுக்கு உண்மையிலே நல்ல படம். ஒரு புதிய கதை அம்சம் கொண்ட படம். இது பேய் படம்னு சொல்ல முடியாது, அமானுஷ படம்னு சொல்ல முடியாது, காதல் படம்னு சொல்ல முடியாது, ஒரு ரிலேஷன்ஷிப்பை மறைமுகமாக நமக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒரு படம்னு சொல்ல முடியாது. ஸோ பேசிக்காக வந்து இது ஒரு ஓவராலாக எல்லாருமே இல்லை, அதாவது பெரியவங்க மட்டும் பார்க்குற படம். இதில் வந்து குழந்தைங்கலாம் பார்த்தா ரொம்ப ட்ராமடைஸ் ஆயிருங்க. அதுக்கப்புறம் வீட்டில் குச்சி உடச்சிட்டு வாங்கினா கூட உடைக்காதுங்க. ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போயிடாதீங்க. அடல்ட் ஒன்லி படம் தான் இது. அதனால் நீங்கள் பார்த்த இடத்துல அந்த ஹஸ்பண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ட்ராமடைஸ்டாக தான் எழுந்து வந்திருப்பாங்க அந்த படத்தை பார்த்து. பார்த்துருக்கலாம். ஆமாம், சில பேர் வந்து அவங்களோட லைஃப்பில் ரியாலிட்டியெல்லாம் சில இதில் கண்ணு முன்னாடி வந்து போகுது இல்லைங்கிற மாதிரிலாம் இப்போ பார்த்துட்டு இருந்தாங்க. இதில் என்னென்னா அதிகமான பெண்கள் தான் வந்து இளம் பெண்கள் தான் அந்த படத்தை பார்க்குறதுக்கு வராங்க. அதை பார்க்கும்போது அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. அது எதனாலன்னு நமக்கு புரியல. ஆண்களுக்குலாம் ஒரு மாதிரி அள்ளு விட்டுக்கிட்டே இருக்குது அதை பார்க்கும்போது. ஆனால் பெண்களுக்கு ரொம்ப ஜாலியாக ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களால ரொம்ப ஈஸியாக ரிலேட் ஆக முடியுது போல. கரெக்டுங்க. அது அந்த படம் வந்து ஒரு மாதிரி பேஸ்டாக உமன் சென்ட்ரிக்கான கதைகளும் இதில் இருக்குது. ஸோ இதுதான் இந்த படத்துடைய ஒரு ஓவரால் ரிவ்யூ. இது கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதனால நான் வந்து ஸ்பாய்லர்லாம் இருக்கும். ஸோ படம் பார்க்காம நான் ஸ்பாய்லர்லாம் கேட்காம நான் விமர்சனம் கேட்க போகிறேன் அப்படின்னா நீ இப்படி ஜுராசிக் பார்க் மூலம் பார்த்துட்டோம். இவ்வளோ நாள் பார்க்காம இருக்கீங்க. இல்லைங்க, எனக்கு என்ன டவுட்னா, நீங்கள் ஏதோ ஒரு ரீசன் போட பார்ப்பீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒன்று கேள்விப்பட்டு இந்த படத்தை பார்க்கணும் பேசணும்னு வச்சுருப்பீங்க. உங்களுக்கு என்ன டிரைவ் பண்ணி இந்த படத்துக்கு கூட்டு போச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். என்னை கூட்டிகிட்டு போனது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை சில மாதங்களுக்கு முன்னாடி, சில வாரங்களுக்கு முன்னாடி, சில நாளுக்கு முன்னாடி நீங்கள் போய் பார்த்தீங்க. நீங்கள் பார்த்துட்டு என்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க, அப்சஷன். ஆனால் அந்த டைம்லேயே வந்து இன்ஸ்டாலெல்லாம் இந்த ரீல்ஸ்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இவங்க வேறு நிறைய பேர் நம்ம ஆட்கள்லாம் இப்போ வந்து நோ நோனாங்க. என்னடா ஏதோ நோங்கிறாங்கன்னா, அப்புறம் அந்த படத்தில் தான் அது நோன்னு வருதுன்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஏதோ நல்லா இருக்கும் போல படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன நினச்சேன்னா ஏதோ ஒரு ஹாரர் பேஸ்டு ஃபிலிம் அப்படின்னா. அப்புறம் பேசிக்காக கதையும் அதிலேயே தெரிஞ்சிருச்சு. ஒரு குச்சியை உடைக்கிறதுனால அப்சஷன்ங்கிறதுனா அளவுக்கு அதிகமான அப்சஷன் அந்த பொண்ணுக்கு வந்து இந்த பையன் மேலே வந்துடுது. அது அந்த பேசிக் லைன் தெரிஞ்சு, இந்த லைன் தெரிஞ்சுட்டு தான் நம்ம படத்தை பார்க்க போகிறோம். அது இது கேட்டால் ஆன்லைனில் இந்த கதையை அவ்வளோதான். பேசிக்காக என்னென்னா ஒரு குச்சியை உடைக்கிறாப்புல ஒரு விஷஸ் வருது, அது நடக்குது ஆக்சுவலாக. அதனால் அந்த பொண்ணு அப்சஷன் ஆகுறாங்கிறது தான் கான்செப்ட். பட் ஆனால் அது மட்டும் இல்லை படம். ஸோ பார்க்கும்போது இன்னும் அந்த படம் வந்து ஒரு நிறைய லெவல் ஆஃப் கனெக்ஷன்ஸ் வந்து அந்த படத்தில் இருக்குது. அதனால் நம்மளோட வாழ்க்கையில் அது இயல்பாக ஒட்டி போகுது. நமக்குமே ஒரு ஒரு ஹாரர் ஃபிலிமையும் ஒரு பதட்டத்தையும் அந்த படம் வந்து பதிவு செய்யுது. ஸோ ஆக்சுவலாக ஒரு நல்ல படம். இதில் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த படத்துக்கு எடுத்துக்கிட்ட செலவு சூப்பர். ஆக்சுவலாக ரொம்ப சீப் பட்ஜெட். என்ன 10 கோடியா? 10 கோடி தான், வெறும் 10 கோடி. அதாவது ஹாலிவுட் படத்தில் 10 கோடிங்கிறது, நம்ம தமிழ் படத்திலே 10 கோடிங்கிறது ரொம்ப சாதாரண தொகையாக கருதப்படும். ஹாலிவுட் படத்தில் வெறும் 10 கோடிங்கிறது வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் 500 கோடிங்கிறதே அவன் பட்ஜெட்டாக கன்சிடர் பண்ண மாட்டான். அப்போ அங்கே ஒரு 10 கோடிக்கு ஒரு படம் எடுத்து அந்த படம் வந்து பெரிய பெரிய படங்களுக்கு ரைவலாக ஓடுறது, அதுவும் இந்தியா மாதிரியான நாடுகளில் ஓடுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம்தான். அந்த விதத்தில் இது வந்து ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்முலாவை இந்த படம் உருவாக்கியிருக்கு. அதில் மாற்றுக்கிறதே இல்லை. படம் கொடுக்குற காசுக்கு ஒர்த்து அதில் தான் இல்லை. ஸோ இப்போ அந்த படம் என்ன, அது ஒரு கதை என்னன்னு பார்த்துருவோம். வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அவன் பேர் என்ன? பேர். அவன் பேர் சரி ஓகே. பேர்னு ஒரு பையன். நமக்கு அந்த பையனை பார்க்கும்போது நம்ம அன்றாடம் வாழ்க்கையில பார்க்கக்கூடிய பசங்களை நமக்கு ஞாபகப்படுத்தலாம். பக்கத்துலேயே கூட அந்த மாதிரி பசங்க இருக்கிறாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு பார்க்கும்போது நமக்கு தோணும் சில பேர். ஸோ பேசிக்காக வந்துட்டு அந்த பையனோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து அவனுக்கு வந்து ஒரு பொண்ணை பிடிக்குது. அந்த பொண்ணு பேர் என்ன? நிக்கி அப்படிங்கிற ஒரு பொண்ணை பிடிக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஒன்றா ஸ்கூலில் படித்து ஒன்றாவே தான் வளர்ந்து வர பசங்க. ஒரு கேங்காக இருக்காங்க, ஒரு குரூப்பாக இருக்காங்க. இவங்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் வளர்ந்துருக்காங்க, ஸ்கூல்லலாம் ஒன்றா தான் படிச்சிருக்காங்க. அவங்களோட அந்த படத்தில் அந்த வர கான்வர்சேஷன்ஸை பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரே இடத்துல வேலையும் செய்கிறாங்க. ஒரு கடையில் தான் அவங்க வேலையும் செய்கிறாங்க, எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறாங்க போகிறாங்க. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. இவங்க வந்து நல்லா வெளியில் போகிறாங்க வராங்க. இதில் இந்த பேருக்கு வந்து இந்த பையனுக்கு, அதாவது கதாநாயகனுக்கு வந்து அந்த நிக்கிங்கிற அதான் கதாநாயகி, அவங்க மேலே வந்து அவனுக்கு காதல் ஆர்வம் வந்து இருக்குது. அவங்களாம் பிடிக்குது.
ஆனால் அது அவனுக்கு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய தயக்கம். அவன் வந்து அதை முயற்சி பண்ணுறான், ஆனால் அவனுக்கு வந்து அது வாயில் வரல. இப்போ இப்படி போகும்போது இவங்க வந்து அது வரைக்கும் நண்பர்களாக இருக்கிறாங்க, நட்பாக பழகுறாங்க, எல்லாம் போகிறாங்க வராங்க, எல்லாம் ஓகே. பட் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்டிமெசி, அதாவது இவனுக்கு அந்த ஃபீலிங்ஸை வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறதுக்கு இவனுக்கு ஒரு பயம், அச்சம். இவன் அதை ஒழுங்காக சொல்ல மாட்டேங்கிறான். இப்போ ஒருவேளை அவன் இதை சொல்லியிருந்தா இந்த கதையை எப்படி வேணாலும் போயிருக்கலாம், நமக்கு தெரியல. பட் இவன் அதை சொல்லலை. ஸோ இதுதான் இது. இப்போ இதில் என்னன்னா, அந்த பொண்ணு வந்து இவனை வந்து விரும்பாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்குது. இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு கிஃப்ட் ஷாப்புக்கு போகிறான். அந்த கிஃப்ட்டும் இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒன்று நெக்லஸோ ஏதோ உடஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க, அதை வாங்கி கொடுக்கலான்ட்டு தான் அந்த கிஃப்ட் ஷாப் போவான். ஏதோ அந்த கல் இது வாங்குறதுக்காக போவான். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வேற ஒருத்தவங்க கூட டேட்டுக்கு போகும். அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தவங்க கூட பழகிறதுக்கு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போகிற இடத்துல அந்த கண்ணாடி நெக்லஸ் வந்து கீழே விழுந்து உடஞ்சிருது. ஏதோ ஒரு கிறிஸ்டல் இது வந்து உடஞ்சிருச்சுன்னு சொல்லி அவங்க ஃபோனில் சொல்லுவான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு சொன்னோடனே இவன் என்ன பண்ணுறான், தான் ஒரு சிம்பு என்று உணர்ந்து இவன் என்ன பண்ணுறான், சரி அதை நம்ம வாங்கி கொடுத்து நம்ம அந்த பொண்ணு மனசில், அதாவது இவனுக்கு அந்த பொண்ணை பிடிக்குது, அந்த பொண்ணு மனசில் எப்படியோ இடம் பிடிக்குன்னு பார்க்குறான். பட் இவன் வந்து இதை வாங்குறதுக்கு வரான். இதை வாங்க வர இடத்துல வந்து அவனுக்கு எதுவும் பிடிச்ச மாதிரி இல்லை. பார்க்குறான், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பொம்மை மாதிரி ஒன் விஷ் வில்லோன்னு சொல்லி ஒரு மரக்குச்சி ஒன்று இருக்குது. அது ஆக்சுவலாக வில்லோ ட்ரீயில் வந்து அது ஒரு ஒரு பழங்குடி நம்பிக்கை. அது நம்பிக்கை. அது இப்போ நம்ம ஊரில் வந்து நாணயத்தை வெட்டி எறிந்தால் சாபம் நம்ம நினைச்சது நடக்கும். ஸோ அதே போல சில இடங்கள்ல சில தொட்டில், நம்ம கோயிலில் வந்து தொட்டில் கட்டினா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. நீங்களாம் அந்த மாதிரி கோயிலுக்கு தொட்டிலாக கட்டி தொங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளத்துல காயின் போட்டோம்னா நல்லது நடக்கும். இந்த மாதிரிலாம் நம்பிக்கை. இது ஒரு நம்பிக்கை. அது மாதிரி இந்த வில்லோ ட்ரீ பிரான்ச்சை வந்து உடச்சு நம்ம விஷ் பண்ணோம்னா அது நடக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. அது ஏதோ எந்த ஊருக்கு நம்பிக்கைன்னு தெரியல, பட் ஒரு நம்பிக்கை அது இருக்கு. ஸோ அதே மாதிரி ஒன் விஷ் வில்லோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு கடையில் இருக்கும். அது வந்து அந்த கடையே என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஒரு மூடநம்பிக்கை கடை மாதிரி. இந்த கல்லை மாட்டினா நல்லது வரும், டேரட் கார்டு அந்த மாதிரிலாம் நம்ம ஊர்ல வந்து புரிஞ்சுக்கணும்னா இந்த மோதிர கல் மாதிரி இந்த கல்லும் போட்டிங்கன்னா அந்த நல்லது நடக்கும், அந்த கல் போட்டா இதெல்லாம் சொல்றாங்களா, இந்த மாதிரி ஒரு கடை அது. ஸோ அங்கே போகிறான். அங்கே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் விஷ் வில்லோன்னு சொல்லி ஒரு பேக்கெட் இருக்குது. அந்த பேக்கெட்டை எடுக்கிறான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தான் பண்ண முடியும், ஒரு ஆசை. அந்த ஒரு ஆசை பண்ணிட்டு நீங்கள் உடச்சிங்கன்னா நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லி அதில் இருக்குது. இது வந்து ஒரு குழந்தைங்க விளையாடுற பொம்மை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இவனும் வாங்கிட்டு அதை அந்த பொண்ணுக்கு கொடுக்கலான்ட்டு வரான். ஆனால் அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வருது. அந்த பொண்ணு என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க நீங்கள் வந்து கேட்குது, நீ உனக்கு வந்து அந்த இன்னொரு ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணு மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்கும். அந்த பொண்ணு எதுக்கு அது கேட்குதுன்னா, அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியுது இவனுக்கு வந்து தம் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியுது. அதை இவன் வாயால் சொல்லுவானான்னு அது பார்க்குது. அப்போ அந்த வேற ஒரு பொண்ணுக்கு இவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதுவும் உண்மைதான். அந்த வேற ஒரு பொண்ணுக்கு இவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனால நம்மள இவன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானே, இவன் மேலே உண்மையாக ஒரு பொண்ணு லவ்ல இருக்கு, அதை இவன் புரிஞ்சுக்கலையேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுது, மறைமுகமாக வந்துட்டு அந்த பொண்ணை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்கும்போது இவன் என்ன பண்ணுவான், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு அப்போயே புரியும், இவன் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறான், நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட்ல இருந்துட்டு இவன் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு மைண்டில் இருக்குது. ஆனால் இந்த பொண்ணுக்கு இவன் மேலே ஒரு அபிப்பிராயம் இல்லை. அதாவது அவன் எதிரியாகவும் பார்க்கல, அவனை ஒரு நண்பராக பார்க்கறது, வச்சுக்குது. அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த பொண்ணுக்கு ஒரு காதலிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் அந்த பொண்ணுக்கு காதலிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கு, இவனை காதலிக்க இல்லை. இப்போ இவனுக்கு என்னன்னா, காதலிக்கணும்னு நினைக்கிறா, நான் இவன் மேலே உண்மையாக தான் லவ்ல இருக்கேன், ஆனால் ஏன் நம்மளை காதலிக்கலன்ட்டு இவனுக்கு ஒரு மைண்ட் செட் வந்து கவலை இருக்கு இவனுக்கு. அந்த கவலையிலேயே ஊறி போயிட்டு இருக்கனால அதே சமயத்தில் அவனுக்கு என்ன அச்சம்னு புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த லவ்வை கன்ஃபஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம பழக முடியாமல் போயிருமோங்கிற அச்சம் அவனுக்கு இருக்கு, ரிஜெக்ஷன். ஸோ நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் நம்ம அவங்களோட ஃப்ரெண்டாக பேச முடியாதோ பழக முடியாதுங்கிற ஒரு பயமும் பதட்டமும் அவனுக்கு இருக்கனால அவன் அதை சொல்லவும் முடியல, மென்னு முழுங்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு ஒரு லெவலுக்கு மேலே பேசிட்டு கேட்டுரும், வந்து என்ன உனக்கு, அதாவது எப்படி சொல்றது, அந்த பொண்ணு வந்து கேட்கும், என்ன உனக்கு பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அப்பவும் இந்த கிறுக்கு என்ன பண்ணுவான், பதட்டத்தில் வந்துட்டு இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே அப்படி இப்படின்னு சொல்லி உளறிடுவான். அதாவது மனசுல இருக்கிறத சொல்லாம நண்பர்கள் தானே நம்மங்கிற மாதிரி அவன் சொல்லி முடிப்பான். அந்த பொண்ணும் சரின்னு சொல்லிட்டு போயிடும். போனோடனே இவனுக்கு ஒரு மாதிரி ரிக்ரெட்டா இருக்கும், இப்போ கூட நம்ம சொல்லலேன்ட்டு. அப்போ பார்ப்பான் இந்த குச்சி உடைக்கிற அந்த இது அவன்கிட்ட இருக்குமா, அவளுக்கு கொடுக்கணும் தான் வாங்கியிருப்பான். பட் இவனுக்கு இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுவானா, அவ என்ன மட்டும் உண்மையா எப்பவுமே லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையை வச்சு உடச்சிருவான். ஸோ இதுதான் சொல்லுவான், என்னை மட்டும் உண்மையா எப்பவுமே என்னை மட்டும் தான் லவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உடச்சிருவான். உடச்சு இவன் உட்காந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த பொண்ணு வந்து அப்படியே வேற ஒரு கேரக்டரா மாறின மாதிரி ஒரு ஃபீல் வரும். உள்ள போன பொண்ணு வெளியில வந்து
அப்பவே நம்ம ஆஸ் ஆடியன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் சம்திங் என்னமோ ஒரு பேயோ பிசாசோ என்னமோ நடந்துருச்சு அப்படின்ட்டு. இதுல சொல்ல மறந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி இந்த சீசன் இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கு வந்து நெக்லஸ் உடஞ்சிருச்சுன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவன் வளர்க்குற பூனை ஒரு மாத்திரையை சாப்பிட்டு செத்து போயிருக்கும். தூக்கு மாத்திரையை தெரியாம சாப்பிட்டு செத்து போயிருக்கும். அது ரீசன் என்ன, இவன் ஒழுங்கா கதவெல்லாம் சாத்திருக்க மாட்டான். அந்த பூனை வளர்க்கறது மேல அவனுக்கு பாசமா வளர்த்தாலும் அதை கேர் எடுத்து வளர்த்துருக்க மாட்டான். பேசிக்கா அவன் கதவை சாத்தாம இருப்பான். இவன் மிஸ்டேக் தான். ஸோ கில்ட்டி ஆயிடும். அவனுக்கு கில்ட் இருக்கும். அந்த பூனை இறந்துருச்சு. அந்த பூனையை புதைக்கல ஒரு கவர்ல போட்டு தூக்கி வச்சுட்டு இவன் அழுதுகிட்டு இருப்பான். இவன் அழுதுட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு கூப்பிடுவா. அப்போ கூட எனக்கு என் வீட்டில் இப்போ பெட்டு இறந்துச்சுன்னு இவன் சொல்ல மாட்டான். ஏன்னா அந்த பொண்ணுக்கு சிம் படிக்கிறது அவனுக்கு அவ்வளோ முக்கியம். அப்போ அவன் எங்கேயோ வெளியில கூப்பிடுவா. ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு சொல்லுவான். பட் அதுக்கப்புறம் போவான். அன்னைக்கு நைட்டே அவன் போறான் திரும்ப. ஸோ இது எல்லாமே அன்னைக்கு நைட் நடக்குது. அந்த பூனை இறந்த இரவுலே தான் இது எல்லாமே நடக்குது. அடுத்த நாள்லாம் இல்லை, அன்னைக்கு இரவுலே தான் இதெல்லாம் நடக்குது. அந்த பூனை இறக்குது. ஸோ அந்த பூனை இறக்குறது ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். புரியுதா? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குச்சியை உடைச்சாங்க, இதெல்லாம் நடக்குது. இவளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவன் மேலே இன்ட்ரெஸ்ட் வரும். இன்ட்ரெஸ்ட் இன் சென்ஸ் அது கொஞ்சம் ஒரு வயலண்டான ஒரு விஷயம் மாதிரி அது ஃபீல் ஆகும். ஏன்னா டக்குன்னு அந்த வந்து பேசுவா. எப்படியாவது இவன் கூட அவ இணைஞ்சுக்கணும்னு அவ அந்த ஹீரோயின் நைட்டே வீட்டுக்கு வரான்வா வந்துட்டு பேசுவா. அவர் எந்த அளவுக்கு பேசுவானா, ஃபர்ஸ்ட் அவ வீட்டுக்கு கூப்பிடுவா. ஏதோ இல்லைன்னு சொல்லி மறுப்பான். ஆனால் அதுக்கப்புறம் இல்லை நான் உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லுவா. அவன் அப்பவும் இவனுக்கு ஏதோ சம்திங், இவனுக்குமே ஏதோ தப்பு நடக்குதுன்னு தெரியுது. இல்லை ஏன் ஏதோ பேசுற, ஏதோ இது பண்ற, பிராங்க் பண்ற, அது பண்றேன்னு கேட்பான். இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் திடீர்னு பார்த்துட்டு அழுக ஆரம்பிச்சிருவா. ஏன் அழுகிறேன்னா எங்க அப்பாவுக்கு கேன்சரும்பா. அதுவே பொய் சொல்லுவா. எப்படியாவது வந்து அவன் கூட போகணும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு அப்சஷன் வந்து அவளுக்கு கிரியேட் ஆகுது. இப்போ என்ன பண்ணுவா, இவன் கூட வீட்டுக்கு போவா. வீட்டுக்கு போனோடனே அடுத்து என்ன பண்ணுவாங்க அவங்க, அதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டியது இல்லை. இவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே இந்த பூனை செத்து கிடந்திருக்கு இதெல்லாம் வந்து சொல்லி அவங்க இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உன் கூடவே படுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. இவனுக்கு வந்துட்டு யோசிச்சுதான் இவனுக்கு, ஆனால் மனசுல தெரிய ஆரம்பிச்சிருது இந்த ஸ்டேஜ்ல ஏதோ சம்திங், ஏதோ வில்லோஸ்டிக் உடைச்சதுனாலதான் ஏதோ சம்திங் தப்பா நடக்குது, இவ இப்படி நடந்துக்கிற ஆள் இல்லைன்னு இவனுக்கு தெரியும். ஆனா அதையும் கடந்து எப்படியாவது இவன் எனக்கு வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு அப்சஷன் இவனுக்கு இருக்கு. ஆக்சுவலா இங்க அப்சஷன் யாருக்கு இருக்குன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இந்த பையன், இதுதான் அந்த படத்துடைய கான்செப்டே. அப்சஷன் ஆக்சுவலா இருக்கிறது அந்த பையனுக்கு. அவனுக்கு எப்படியாவது இவளை வந்து அடைஞ்சாகணும், இவன் நம்ம கூட இருந்தாகணுங்கிற ஒரு அப்சஷன் இவனுக்கு இருக்கு. அந்த அப்சஷன் தான் இவனுக்கு பாடம் கற்பிக்கிற மாதிரி இந்த கதையில வருது. இவளுக்கு வந்துச்சுன்னா அந்த அப்சஷன் எப்படி இருக்குன்னு காட்டுறது தான் அந்த கான்செப்ட். ஸோ இவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆத்தாமை, இவன் நம்ம கூட தான் இருக்கணுங்கிற அந்த ஆத்தாமை அவளுக்கு அது வந்த மாதிரி மாறுது இந்த மாயாஜாலத்தினால. ஆட்டோமேட்டிக்காக அவள் என்ன பண்ணுறா, அன்றைக்கே வந்து அவள் இரவு வந்து அவன் கூட இது படுக்கிறதுக்கு வரா. இப்போ என் கூட படு அப்படின்னு சொல்கிறா. இவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சாலும் தானே பரவாயில்ல அந்த சிச்சுவேஷன் என்ஜாய் பண்ண ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒத்துக்கிட்டு வந்து உட்காருவா. அந்த ஒரு செகண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் செல்ஃப் அவளுக்கு அப்போ வரைக்கும் இருக்கும். ஓரளவுக்கு அந்த அவளோட உண்மையான கான்சியஸ் இருக்கும். அப்போ இவங்க ரெண்டு பேரும் முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். டக்குன்னு அவள் வந்து அந்த ஒரிஜினல் கான்சியஸ் வந்தோடனே என்ன பண்ற என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுவா. ஆனா திரும்ப அந்த பழைய அந்த கட்டு அந்த ஒரு அந்த உடைச்ச அந்த குச்சியோட அந்த எஃபெக்ட் வந்து அவளுக்கு வந்துடும். டக்குன்னு திரும்ப வந்து அவ இது பண்ணுவா. ஸோ நமக்கு இப்போ நமக்கு ஒன்று புரியுது, அந்த பொண்ணோடைய கான்சியஸ் அந்த பொண்ணுக்குள்ள இருக்கு. பட் வேற ஏதோ ஒரு விஷயம் இந்த பொண்ணை வந்து ஆட்கொண்டு இருக்குங்கிறத நமக்கு இப்போ இந்த இதில் புரிஞ்சிடும். ஸோ பேசிக்காக நான் இதை புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, இந்த அப்சஷன் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து மல்டிபிள் லேயரில் இருக்குது. பூனை வீட்டில் வளர்த்துட்டு இருந்தான்ல, நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயினுடைய பிஹேவியர் வந்து முழுக்க பூனையோட பிஹேவியராக மாறி இருக்கும். உண்மையாகவே இவன் மேலே உண்மையாக அன்பாக இருந்தது யாரு? கேட். அந்த பூனை தான் இவன் மேலே உண்மையாக அன்பாக இருந்துச்சு. ஸோ இது சாத்தானா, இது சைத்தானா, இல்லை இது பின்னாடி என்ன பிளாக் மேஜிக்னு தெரியல. பட் இவன் அந்த பூனை மாதிரியான அஃபெக்ஷனை தனக்கு வரணும்னு விரும்பியிருக்கான். அந்த பூனை எப்படி தன்னை விரும்புதோ, கண்மூடித்தனமா அந்த பூனை எப்படி முழுசா நம்பி விரும்பி இருக்கோ, அதே மாதிரியான ஒரு காதல் வந்து நமக்கு இவகிட்ட இருந்து வரணுங்கிறதான் இவனுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு அப்படியே பிரதிபலிக்குது. எப்படின்னா இவளே அந்த பூனை என்ன பண்ணுமோ அதே மாதிரி பண்ண ஆரம்பிப்பா. அந்த பூனை என்ன பண்ணுவோம், வந்து மோந்துக்கிட்டு இருக்கும், இது பண்ணும், வந்து நக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு செவுத்துல போய் ஒளிஞ்சுக்கும். இதெல்லாம் அந்த ஸ்டார் பண்ணிட்டே இருப்பா. தூரத்துல இருந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கும். தூங்கும்போது நம்ம பூனை வளர்க்குற எல்லாருக்கும் தெரியும். பூனை வந்து நைட்டு நம்ம தூங்கும்போது அது எல்லா அமானுஷ்ய வேலைகளும் பண்ணும். அதை உட்கார வச்சுட்டு சொல்ல நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு. ஆனா பூனை வளர்க்காதவங்களுக்கு புரியாது. நபர் சொல்றேன், உங்களுக்கு தெரியும், அருணோதயம் தெரியும். ஆமா
அருணோதயம் வந்து நான் அந்த சிறையிலாம் அரெஸ்ட் ஆன டைமில் அவர் தான் என்னோட பூனை நாயெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் ஃப்ரெண்டு அப்போ இருந்தே. ஸோ அப்போ வந்து அவர் தான் வீட்டில் தங்கி பார்த்துக்கிட்டு இருந்தார். தூங்கவே கூடாது. நம்ம போய் தூங்கினோம்னா அப்படியே தொல்லை பண்ணிடும். வந்து பக்கத்தில் வந்து பண்ணோம். நாயும் கூட நம்மளை டிஸ்டர்ப் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். ஆனால் பக்கத்தில் படுத்தா தூங்கிடும். இது தூங்கவும் தூங்காது, நம்மளையும் தூங்க விடாது. அதுவும் நிம்மதியா இருக்கும்னு தெரிஞ்சா சும்மாவே. ஆமா, நம்ம நிம்மதியா இருந்தோம், நம்ம அதை கண்டுக்காம பண்ணிட்டு இருந்தோம்னா பூனை வந்து அப்பதான் நோண்டும். புரியுதா? ஸோ பேசிக்கா அந்த பூனை என்னென்ன பண்ணுமோ, இது நேச்சுரல் எல்லா பூனைக்கும். அத்தனை விஷயத்தையும் வந்துட்டு இந்த பொண்ணு வந்து பண்ண ஆரம்பிப்பா. கியூரியஸ் மட்டும் இல்லாம கொஞ்சம் ஓவர் நம்ம மேல இன்வால்வ்டா இருந்து பண்ணுவான். நீங்க எல்லா சீனுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா பூனையோட கம்பேர் பண்ணி தான் இந்த இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அவன் நடக்கிறது, அந்த கேரக்டர் வந்து நடக்கிறது பாத்தீங்கன்னா பூனை எப்படி மெதுவா நடந்து வருமோ அதே மாதிரி. அது ஒளிஞ்சிருந்து பாக்குற ஒரு சீன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஒரு காரணம் கொஞ்சம் பயமா இருக்கும். அந்த ஒளிஞ்சு நிக்கிற அந்த இது வந்து பாத்தீங்கன்னா பூனை அதே மாதிரி தான் தூரத்துல ஒளிஞ்சு இப்படி இருக்கும். நம்ம பாக்குறோம்னா பார்க்காத அது பார்க்கும், நம்ம பார்த்தோம்னா ஒளிஞ்சுக்கும். அதே கேரக்டர் வந்து அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பூனைக்கு நம்ம ஒரு விஷயம் அதுக்கு பிடிக்காம ஒரு விஷயம் பண்ணோம்னா கத்தும். ஆமா, இவளும் அதே தான் பண்ணுவா. அவளுக்கு பிடிக்காம ஒரு விஷயம் பண்ணுவான்னா அவன் படுத்து எந்திரிக்க பார்ப்பான். அப்போ வந்துட்டு ஸ்டேன்னு சொல்லி கத்துவா. பூனையாக தான் பண்ண. பூனைக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா நம்ம அதை பண்ணோம்னா கடுப்பாய் கத்தும். ஸோ அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க ஓப்பனா சொன்னா அவ வீட்டுல இருந்த பூனையை இவ ரீப்ளேஸ் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்ல, எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணுவா, அந்த பூனையை சமைச்சு கையில கொடுத்துருவா. கேட்டா ஒரு ஃபன்ங்கிற மாதிரி சாண்ட்விச்ல வந்து பூனைக்கறியை போட்டு கொடுத்துருவா. அந்த செத்து போன பூனையை சமைச்சு அதுக்கு முன்னாடி அலங்காரம் வேற பண்ணி. ஆமா, அந்த பூனைக்கு வந்து அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சு ஒரு மாதிரி அப்சசிவா, ஒரு மாதிரி லூசுத்தனமா, சைக்கோத்தனமா பண்ண ஆரம்பிச்சிருவா அந்த பொண்ணு. இவனுக்கு தப்பு நடக்குதுன்னு தெரியுது. ஆனா எவ்வளவு அப்சசிவா இருந்தா இதை சரி செய்யறதுக்கு அவன் வந்து எவ்வளவு லேட்டா ரியாக்ட் பண்ணுவான். கடைசியில தான் அது தப்பா போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவன் சரி செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஆனா அது வரைக்கும் அவனுக்கு அந்த அப்சஷன் போகவே இல்லை. எந்த நேரம் வரைக்கும் அவனுக்கு அந்த அப்சஷன் போகல அப்படின்னா, அவன் கூட படுக்கையில் இருப்பா. அது வந்துட்டு இந்த சண்டையெல்லாம் நிறைய நடந்துரும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மூஞ்சிலாம் கூட குத்திட்டு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரேம்ல அதுக்கு முன்னாடி ஒரு சீன் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா உங்களுக்கும் இப்போ படம் பார்க்குறதுக்கு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ படம் நல்ல படம், போய் பாருங்க. அப்போ அதில் ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவுட்டிங் போவாங்க. அப்போ அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், நீ வந்து வேணா அவ கூட நீ அவுட்டிங் பாய்ஸ் அவுட்டுன்னு சொல்லிப்பாரு, அவன் கூட கட்டாயம் வரணும்னு அடம் பிடிச்சானா இது சம்திங் ராங்னு சொல்லியிருப்பா. அதே மாதிரி இவ கட்டாயம் வரணும்னு சொல்லி அடம் பிடிச்சி இவளும் வருவா. அப்பவும் என்ன சொல்லுவான், நீ வந்து அந்த இன்னொரு பொண்ணு வந்து கூப்பிட்டா அதனால தான் வந்த மாதிரி மழுப்புவான். ஸோ அப்போ வரைக்கும் அப்போ அவன் ஃப்ரெண்டு கரெக்டாக சொல்லுவான், நீ வந்து அவளை யூஸ் பண்ற, அவள் வந்து சைக்கோபேத் மாதிரி மாறிட்டு இருக்கா, நீ வந்து இதை மைண்டு சரியில்லை, இந்த டைம் வந்து நீ பயன்படுத்திக்கிற அவளை அப்படின்னு சொல்லி இவன் வந்து சொல்லுவான். இது போக இந்த மாதிரி சொல்ற இவனுக்கும் அவளுக்குமே ஒரு சின்ன ஒரு பாஸ்ட் ஒன்று இருக்கும். இந்த ஃப்ரெண்டுக்கும் இந்த நிக்கிங்கிற பொண்ணுக்குமே அப்பப்ப ஒரு ரொம்ப சீரியஸான ரிலேஷன்ஷிப் இல்லைனாலும் அவங்களுக்குள்ள ஒரு எச்சத்தனமான கல்ச்சர். அவங்க ஊர்லாம் நீங்க சொல்ல முடியாது, நம்ம ஊர்ல இந்த எச்சத்தனத்தெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க நிறைய பேர். ஸோ இது எல்லா ஊர்ல இருக்க ஒரு எச்சத்தனமான கல்ச்சர். குழந்தை கூட பாத்தீங்கன்னா பையன் கூட ரீல்ஸ் எல்லாம் வந்து கொடூரமா போடுறாங்க. ஆமா, முத்தம் வாயில ஏன் பிள்ளை நான் முத்தம் கொடுக்காம வேற யாரும் ப்ராப்பர்ட்டிங்கிறாங்க. லூசு பையனா பாருங்கடி, இதுகளுக்கு ஏதாவது ஒரு வியூஸ் போதுங்கிறதுக்காக இதெல்லாம் கவர்மெண்ட் என்ன பண்ணது விடுங்க, நம்ம எதுவும் சொல்ல விரும்பல. இது ஒன்றும் பண்ணாது, நமக்கும் தெரியும், நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஒரு ஹுக்கப் கல்ச்சரில் அவங்க கொஞ்சம் இருந்திருப்பாங்க. ஸோ அதை வந்து இந்த பொண்ணு சொல்லுவா, யாரு அந்த இன்னொரு பொண்ணு இவன் மேலே உள்ள இருக்க பொண்ணு வந்து சொல்லுவா வந்து அவங்களுக்குள்ள அப்படி இருந்துச்சு. ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பாதிக்கப்பட்ட இந்த நிக்கிங்கிற அந்த புள்ள, இந்த ஹீரோயின், இவன் வந்து எனக்கு ஒரு பிரதர் மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பா. ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு டவுட் வரும், என்னடா பிரதர் மாதிரின்னு சொன்னா ஃப்ரெண்ட் ஜோன்ல வச்சிருக்கேன்னு சொன்னா, ஆனால் திடீர்னு அடுத்த நாளே வந்து டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அது இவ்வளோ அப்சசிவா அவங்க கூடவே சுற்றுலா வரா. இது என்ன கான்செப்ட் நவர மாட்டேங்கிறா. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து வேற யாரையுமே பார்க்காது. சீன் பை சீன் எல்லா சீன்லேயும் அந்த பொண்ணு வந்து அவனே தான் பார்த்துட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஸோ இது என்னன்னா, இந்த அப்சஷன்ங்கிற அந்த ஒரு குணம் இருக்குல்ல, ஓகேவா, அது அப்சஷன்னா என்ன சொல்கிறது, ஆத்தாமை, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு அளவுக்கு அதிகமாக ஒரு விஷயத்த வந்து கட்டாயம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு வெறி பிடிச்ச மாதிரி இது பண்ணுற ஒரு இருக்குல்ல, அதுதான் அப்சஷன். அந்த அப்சஷன் வந்து அந்த பொண்ணு மேலே இவனுக்கு இருக்கும், ஹீரோக்கு ஆரம்பத்தில். பூனைக்கு ஹீரோ மேலே இருந்திருக்கு, பூனைக்கு ஹீரோ மேலே அந்த அப்சஷன் இருந்திருக்கு.
ஹீரோவுக்கு இந்த பொண்ணு மேலே அப்சஷன் இருந்துச்சு. இப்போ இந்த குச்சியை உடச்சோன்னே இந்த பூனைக்கு இந்த ஹீரோ மேலே இந்த அப்சஷன் அப்படியே அந்த பூனைக்கு பதிலாக இந்த பொண்ணு மேலே பேசிக்காக என்னன்னா அந்த பூனையோட ஆவி அந்த பொண்ணு உடம்புல போன கணக்கு மாதிரி கூட வச்சுக்கோங்க. ஸோ இதான் நம்ம புரியுற மாதிரி சொன்னால் இதுதான். ஸோ இதை வந்து அந்த படத்தில் ரெஃபரன்ஸ்லேயே நிறைய காட்டுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு நின்று இருட்டில் பேசிட்டு இருப்பா. அப்போ வந்து கண்ணு க்ளோ ஆகும். ஆமாம், பூனைக்கு கண்ணு க்ளோ ஆகிற மாதிரி காட்டுறோம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட பிஹேவியர், நடத்தை, இதெல்லாம் அந்த நடக்கிறது போகிறது இதெல்லாமே அந்த பூனை மாதிரி பண்ணுறது இருக்கும். இவனை கொஞ்சிறது, இவன் கூட வந்து அன்பாக பழகிறது எல்லாமே ஒரு பூனை எப்படி பிஹேவ் பண்ணுமோ அதே மாதிரி. ஸோ பேசிக்காக அந்த பொண்ணு பூனை மாதிரியே தான் பண்ணும். அது நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ அந்த பூனைக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்னு. ஸோ இது ஒன்று. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து இந்த ஒன் விஷ் வில்லோங்கிற அந்த குச்சி வந்து எப்படா இது என்னடா அது ஒரிஜினலா அப்படின்னு டவுட் வந்து அதில் ஒரு நம்பர் இருக்கும் அந்த டப்பாவில். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்பான். அந்த ஃபோனில் பேசுகிறவனும் பேய் பிசாசு மாதிரி தான் பேசுவான். ஸோ இதுதான் வந்து அந்த இதில் இது டீமானிக்கா என்னன்னே தெரியாம அந்த படத்தில் ஸ்ட்ரேஞ்சாக கொண்டு போயிட்டாங்க. அதுதான் நல்லாவும் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணல, தெரியாம இருக்கிறது. சிக்கல சிக்கிறவன் எதுக்கு சிக்கினா, ஏன் சிக்கினா, எதுக்காக போனானே தெரியாம போட்டோம் எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி புடிச்சிட்டாங்க. அது பேயா பிசாசு மேபி ஃபாலோ அப் எடுப்பானுங்க. அப்சஷன் பார்ட் 2ங்கிற மாதிரி எடுத்து ஏதாவது லாபம் வந்திருக்கு கண்டிப்பா எடுக்காம இருக்க மாட்டாங்க, எடுப்பாங்க. அதுல மேபி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இருக்கிறது சாத்தானா இல்ல ஏதாவது டெவிலா, அப்புறம் காஞ்சூரிங்ல வர அவங்களாம் உள்ள வராங்களா எல்லாம் நமக்கு தெரியாது. பட் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஈவில் ஃபோர்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்கும். ப்ரொடியூசர் வந்து காஞ்சரிங் எடுப்பாரு, ஜேம்ஸ் வான். அவரும் ஒரு ப்ரொடியூசர் தான். அப்படின்னா கன்ஃபார்மா இருக்கிறதுக்கு வாய்ப்பு, இன்டர்லிங்க் ஆகுங்க. இது பேசிக்கா அது புரியுது. ஏன்னா ஒவ்வொரு இது பொருளையும் கொண்டு போய் அவங்க வச்சிருப்பாங்கல்ல, ஐட்டம்ங்கிற கான்செப்ட்ல மேபி இருக்கலாம். ஸோ இது என்னன்னு தெரியல. மேபி அப்படி கனெக்ட் ஆகி ஒரு யூனிவர்ஸ்குள்ள போகலாம். பேய் பிசாசு யூனிவர்ஸ்குள்ள, அந்த லாரன்ஸ்லாம் இருக்கிற யூனிவர்ஸ்குள்ள போகலாம். முனி காஞ்சனா கூட இது ஒன்று டெப்டி சிஎம். ஸோ இப்போ என்ன டெப்டி சிஎம் டெப்டி சிஎம்லாம் சொல்லாதீங்க. ஒருத்தர் போட்டிருந்தார் ஒரு மீம். என்ன போட்டிருந்தாருன்னா, பேய்கள் நல்ல வாரியம், பேய்கள் நல்ல வாரியம் அப்படிங்கிற பேர்ல போட்டுட்டு பண்ணுங்க. சரி, ஓகே, அது பொலிட்டிக்கல். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி போய்ப்பான். அவன் என்ன பார்த்தா, அவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லுவான், ஒரு ஜோக் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, இந்த கருப்பாடு உங்களோடதா? ஆமாங்க. நீ இல்லை, இந்த ஆடு உங்களோட தானே, நீங்கள் கருப்பாடு கேட்குறீங்களா வெள்ளாடு கேட்குறீங்களா அப்படின்னு வந்து, நான் கருப்பாடு கேட்குறேங்க. ஆமாங்க, எங்களோடது. அப்போ வெள்ளாடுங்க, அதுவும் எங்களோட தாங்க அப்படின்னு ஒரு ஜோக் ஒன்று இருக்கும். நார்த் இந்தியாவில் ஒரு ஜோக், அது நல்லா ஃபேமஸ். அதே மாதிரி இவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது, என்னோட விஷயம் வந்து ரிவோக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பான். விஷயம் எடுத்துடலாமான்னா இவன் அதெல்லாம் இருக்கிற மாதிரியே சொல்லுவான். ஆனால் வந்து இருக்காது. அப்புறம் ஏன்டா எனக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசுனா, அப்படிதான்டா பேசுவேங்கிற மாதிரி கடைசியில வந்து முடியாது, அதெல்லாம் மாற்ற முடியாது, அதெல்லாம் மாற்ற முடியாது. நான் எப்படின்னா, நீ செத்து உயிர் போகணும், நான் நீ உயிர் போனீங்கன்னா அது போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவான். சொன்னோடனே நிக்கி கிட்ட பேசுறியான்பா. நிக்கி கிட்ட பேசுறியான்னா அவ கத்துவா அந்த ஃபோன்ல. ஸோ பேசிக்கா வந்து என்னன்னா, ஒரு அமானுஷம் தான் நடக்குதுங்கிறத மட்டும் கிளியரா சொல்றாங்க. இது ஒன்றும் சைக்காலஜிக்கலா இதெல்லாம் இல்லை, இது முழுக்க முழுக்க அமானுஷம். ஸோ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு என்டிட்டி இருக்கு. அந்த என்டிட்டி என்னன்னு நமக்கு சொல்லலை, இந்த படத்துல சொல்லலை. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஃபுல்லாக அடிச்சு விட்டு இது பண்ணால் அப்புறம் வந்து பயம் வந்துடுது. இவனுக்கே தெரிஞ்சிருது ஏதோ சம்திங் ராங், இது எப்படியா சரி செய்யணும்ட்டு. அப்போ வந்துட்டு இவ்வளவும் நடந்துருதுங்க. இவ்வளவும் நடந்து அவ ஒரு லெவலுக்கு மேலே அப்சஸ் ஆகி மூஞ்சிலேயே பாட்டில் குத்திக்குவா. ரத்தம் ஊற்றும். இதுக்கப்புறம் வந்து இவளை வீட்டில் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண மாட்டாங்க. அது எதுக்கு ஏன்னு தெரியல, குடிச்சிட்டு இருப்பா அந்த குடிச்சிட்டான்றதுனால இது பண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண மாட்டாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்துருவான். வீட்டுக்கு வந்த உடனே அப்போ படுத்துக்கிட்டு இருப்பா. அப்போ படுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பிளிட் செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவன் வந்து தூங்கிட்டு இருக்கிறப்ப எந்திரிச்சு நகர்ந்து போகலாங்கிற மாதிரி வருவான். அப்படி எந்திரிச்சு போகலாங்கிற டைமில் அந்த ஒரிஜினல் நிக்கி பேசுவா, என்னை கொன்னுரு, நான் முடியல, வேற என்ன கொன்னுரு, என்னை ப்ளீஸ் கொன்னுரு அப்படின்னு. ஏன்னா அவள் தூங்கிட்டு இருக்கா. இப்போ தான் நமக்கு என்ன புரியுதுன்னா, இது ஒரு உடம்புக்குள்ள ரெண்டு ஆட்கொள்ளப்பட்டிருக்கா, ரெண்டு விஷயம் இருக்குங்கிறது இந்த சீனில் தான் நமக்கு கிளியராக தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணால் இவளே ஷிஃப்ட் ஆகுறாங்கிற மாதிரி தான் தெரியும் நமக்கு. ஆனால் இப்போ நமக்கு தெளிவா தெரியுது, இவ பொசஷன்ல இருக்கா, ஏதோ ஒரு உன்னூறு இறங்கிருக்கு உள்ள ஒண்ணு என்னமோ இறங்கி இருக்குன்ட்டு. அதை வந்து அவ வேற பர்சன் மாதிரியும் இவ வேற பர்சன் மாதிரியும் படுத்துக்கிட்டே என்ன சொல்லுவா, அவ தூங்கிட்டு இருக்கா, அவளை அதாவது என்னை கொன்னுரு அப்படின்பா. இவன் என்னை கொன்னுருன்னு சொல்லும்போது இந்த நாய் என்னதுமா பதில் சொல்லுவான், என் கூட இருக்கிறது அவ்வளோ கஷ்டமா உனக்குன்னு கேட்பான் அவன். அதாவது அவனை பத்தி இப்போ புரியுதா, இவன் யார் அங்க வந்து பெரிய வில்லன்னு தெரியுதா, இவன் தான் பெரிய முட்டாள் இல்லை, இவன் தான் இவனுக்கு வந்து அத்தனையும், இவனை சுற்றி இருந்த அத்தனை பேருக்கும் அந்த சஃபரிங்கும் இவன் தான் காரணமா இருக்கான். இவனோட அப்சஷன் தான் காரணம். ஏண்டா அவளே வந்து ஹெல்ப் கேட்குறா அவங்ககிட்ட, எனக்கு கொன்னுருன்னு சொல்லி ஒரு ஹெல்ப் கேட்குறா. அப்போ
உன்னை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு இவன் கேட்டிருந்தானா, என்ன பண்றது, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், நான் உன்னை எப்படி காப்பாத்துறதுன்னு சொல்லு, ஏதாவது வழி இருக்கா, உனக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு ஏதாவது கேட்டிருந்தானா இவன் நல்ல மனுஷன். ஆக்சுவலா உண்மையாவே அவன் மேல அக்கறை இருக்கிற ஒரு ஆளு, கேர் இருக்க வேண்டாம். ஆனா இவன் என்ன தெரியுமா கேட்பான், அந்த நொடியில அந்த நாய் என்ன கேட்பானா, என் கூட இருக்கிறது உனக்கு அவ்வளவு கஷ்டமானு கேட்பான். உன் கூட இருக்கிறதே அவ கிடையாது, அவ உடம்புக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு பேயோ பிசாசோ, இது உனக்கும் தெரியுது. அதனால அவ சஃபர் ஆயிட்டு இருக்கா. அவளை காப்பாத்துறதுக்கு நீ யோசிக்காம நீ அந்த நேரத்துல என் கூட உன்னால இருக்க முடியாதாங்கிற மாதிரி ஒரு எச்சத்தனமா நீ கேட்கற அப்படின்னா, இது வந்து அந்த இடத்துல பல ஆண்களோட ரிலேட் பண்ற மாதிரியான ஒரு கண்டென்ட்டா மாறுது. இந்த படம் இந்த இடத்துல தான் சைக்காலஜிக்கலா என்ன காட்ட வந்திருக்காங்க, லேடா இது என்ன அப்படின்னு நமக்கு புரிய வருது. ஸோ பேசிக்கா இந்த படம் வந்து என்னதான் அமானுஷம் இதெல்லாம் இருந்தாலும் மேல் சைக்காலஜி, அதுக்கப்புறம் எப்படி ஆண்கள் இருக்கக்கூடாதுங்கிற அந்த சில விஷயங்களையும் இது வந்து காட்டுது. நம்ம அதை நான் கடைசியாக சொல்லிடுறேன். இந்த வீடியோட கடைசியாக இதுல இருந்து டேக்அவே என்ன, இந்த வீடியோட டேக்அவே என்னன்னு நான் சொல்லிடுறேன். பட் இப்போதைக்கு அந்த கதையை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பேசிக்காக வந்து அவள் பேய் பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. அவளுக்கு பேய் பிடிச்சிச்சு, அந்த பேய் வந்து இவன் மேலே ஃபுல் லவ்வில் இருக்க கணக்கு தான். ஸோ வளைச்சு டார்ச்சர் பண்ணுது. இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவள் ஃப்ரெண்டு வந்து அவளுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டோ ஏதோ ஒன்று வந்திருக்கும் வேலைக்கு. அவளுக்கு அதை செலக்ட் ஆயிருப்பா. ஸோ அதை வந்து இவங்கிட்ட, ஏன்னா அந்த பொண்ணுக்கு இவன் மேலே ஒரு க்ரஷ் இருக்கும், இவங்கிட்ட தான் வந்து காட்டி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிருப்பா, இவனை பார்க்க வந்திருப்பா. அந்த பொண்ணு பண்ண பெரிய தப்பு அதுதான். ஸோ பேசிக்காக அந்த பொண்ணுக்கு இவன் மேலே அப்சஷன். புரியுதா? எல்லா பக்கமும் அந்த பொண்ணுக்கு இவன் மேலே மாத்தி அந்த பொண்ணுக்கு தெளிவா தெரியும் தன்னோட ஃப்ரெண்டு தான் நிக்கி. ஆனா இந்த நிக்கி வந்து சஃபர் ஆயிட்டு இருக்காங்கிறது அவளுக்கு தெரியுது. அப்ப நீ என்ன பண்ணணும், ஆக்சுவலா என்ன சொல்லணும், அவ நிக்கி வந்து சஃபர் ஆயிட்டு இருக்கா, ஏதோ தப்பு நடக்குது, உனக்கும் இது தெரியுது, நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஆனா அவ என்ன சொல்லிட்டு இருப்பா, திரும்ப கோழி முட்டி விடுவா. கோழி முட்டி விடல, அவ என்ன சொல்லுவானா, உனக்கு நீ சஃபர் ஆகக்கூடாது. அவ விஷயம் வந்து இவன் மேல அப்சஷன், அவளுக்கு இவன் மேல கஷ்டப்படுறா. இவன் என்ன சொல்லுவான், டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுன்னு சொல்லுவான், வேண்டாம் மீட் பண்ண வேணாம்னு சொல்லி கால் பண்ணுவா. அவ கால் பண்ணுவா, வெளியில வந்து நிற்பா. அப்சஷன் அவளுக்கு இவன் மேல. ஸோ பேசிக்கா அந்த ஹியூமன் எமோஷனல் கூட அப்சஷன் எந்த இடத்துல கொண்டு வந்து விடுது இவங்கள, அளவு கடந்த ஆசை அப்படி அந்த கான்செப்ட். ஸோ இந்த பொண்ணு என்ன பண்றா, வந்து இவங்ககிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்பா. ஸோ இந்த நிக்கிங்கிற பொண்ணு வரும். எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு, ஏன்னா இவங்க இந்த கேமரா ஆங்கிள் வச்சு கண்ணாடி தெரியும் போதே அவ ஏதோ ஒன்று அடிப்பா பண்ணுவான்னு எனக்கு தெரிஞ்சுட்டு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஏதோ பண்ண போறா, வந்து சைட்ல வந்து யாரையா அடிக்க போறான்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா அதே போல வந்தா, ஆனா நம்ம இதுல கட் பண்ணிட்டாங்க போல சீனை. எனக்கே தோணுச்சு, ஒரு முட்டுக்கு என்னடா மூஞ்சி ஃபுல்லா ஜம்ப் கட் இருக்கும், ஒரு முட்டு தான் முட்டுற மாதிரி தெரியும் சீன்ல, ஆனா அதுல மூஞ்சி ஃபுல்லா செதஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா அந்த பொண்ணு மூஞ்சி செதஞ்சு செத்து போயிடுவா. ஆனா ஆக்சுவலா அது ஒரிஜினல் சீன் வந்து என்னன்னா, 2-3 முறை அவ முட்டி அவ மூஞ்சியை வந்து செதைச்சிருக்கா, ஸ்டேரிங்ல முட்டிடுவா. ஸோ இதுதான் நடந்திருக்கு. பட் இதை வந்து காட்டல நம்ம தமிழ். நாங்க போய் பார்த்த பர்சன்ல நிறைய அது மாதிரி 4-5 வருஷம் சீன் கட் பண்ணிருக்கலாம். எந்தெந்த சீன்லாம் கட் பண்ணாங்கன்னு எனக்கும் தெரியல, புரியுது ஓரளவுக்கு. மேபி இந்த பூனையை சமைக்கிற சீன் ஏதாவது இருந்துச்சான்னு தெரியல. சாண்ட்விச் செய்வது, பூனை சாண்ட்விச் செய்வது எப்படி என்னன்னு தெரியல. என்னென்ன சீன்லாம் கட் பண்ணா எனக்கு தெரியல. நான் இந்த வெர்ஷன் மட்டும் தான் நான் பார்த்திருக்கேன். மேபி இங்கிலீஷ்ல மேபி கட் ஆகாம வரும்போது நான் பார்த்தேன். ஸோ நிறைய கட் பண்ணிருக்கான் போல, கோர் கண்டென்ட் கொஞ்சம் இருக்குல்ல, நிறையவே இருக்கு. ஸோ அந்த புள்ளைய வந்து இந்த மாதிரி மூஞ்சி அடிச்சு சாகடிச்சுன்னு இந்த பணத்தை புதைக்கிறக்கும் இவனே கூப்பிட்டு போவா, நீ வா நம்ம 2 பேரும் போய் புதைக்கலாம். அதுக்கும் இவன் கூடவே அலைவான். ஸோ பேசிக்காக வந்துட்டு இவன் கூடவே போய் அலைவான். இது அந்த பொண்ணை போய் புதைக்கிற இதெல்லாம் பண்ணுறாங்க. கடைசியில் என்ன புதைச்சிருக்க மாட்டாங்க, அது புதைச்சிருப்பாங்க. அப்புறம் உங்களுக்கே தெரியும் கிளைமேக்ஸில் அந்த பொண்ணோட பணமும் வெளியில வந்து உட்காந்துருக்கும், இவ தான் எடுத்து கொண்டு வந்து வச்சிருப்பா. ஸோ பேசிக்காக என்னன்னா, பூனையோட பிஹேவியர் தான் இதுவும். அதை நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து போடுமே, பூனையோட பிஹேவியர் தான் அது. அவள் பண்ணுற அத்தனையுமே பூனையோட பிஹேவியர். இதில் நடுவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீனாக நல்லா இருந்துச்சு. எல்லாம் பேசிகிட்டு இருப்பான், சரி வேலைக்கு போகலான்னு திரும்பி பார்ப்பான், அவள் ஃபுல்லாக செலோ டேப் போட்டு ஒட்டியிருப்பா, டேப் போட்டு கதவே ஒட்டிருப்பான், வெளியே போகக்கூடாதுன்ட்டு. இன்னொன்று பார்த்துருக்கீங்களா, சிரிச்சுட்டே ஒரே போயிடுவா, ஆகி போயிடுவா, வாந்தி எடுத்து வச்சிருப்பா, எல்லாம் பண்ணிடும். ஸோ அந்த அப்சஷனோட லெவல் வந்து அந்த பேய் மாதிரி அவள் பிஹேவ் பண்ணுறது வந்து இவனுக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவன் அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு ஏதோ ஓட்டிடலாங்கிற மாதிரியே தான் இருப்பான். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு அவனோட லோன்லினஸை வந்து இதை வச்சு ஃபில் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப நினச்சிட்டான் லூசு பையன். பேசிக்காக என்னன்னா அப்சஷன். ஸோ அந்த படம் சுற்றி வந்து எல்லாருக்கும் எல்லாரு மேலேயும் அப்சஷன் இருக்கும். இதில் இன்னொருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு அந்த வில்லோ ஸ்டிக்கை கொடுத்து இவன் தெளிவாக சொல்லுவான், நிக்கி வந்து என்னை வந்து ஃப்ரெண்டாக தான் லவ் பண்ணணுங்கிற மாதிரி நீ விஷ் பண்ணிடு. அதாவது கடைசியாக என்னன்னா, இன்னும் 2-3 குச்சி அவனுக்கு கிடச்சிரும். அந்த 2-3 குச்சியை தூக்கிட்டு எடுத்து வந்துட்டு தான் ஃப்ரெண்டுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணெல்லாம் செத்து போயிருக்கும். அதாவது அந்த 100 பொண்ணு வச்சு அது செத்துரும். ஹீரோயின் மட்டும் பேய் பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்கும். இவன் ரத்த கரையோட தான் வந்து ஃப்ரெண்டு கிட்ட கேட்பான், இவன் ரத்த கரையோட இருக்கான், இவன் வந்து பொய் சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை.
அதை இவனும் பார்த்துருக்கான். ஃப்ரெண்டும் வந்து சுற்றி நடக்கிறது இதில் வந்து ஆடாக நடக்கிறதுலாம் பார்த்துட்டு தான் இருக்கான். ஸோ இவன் வந்து ஃப்ரெண்டு வந்து கொடுத்து எனக்காக வந்து இதை உடச்சி அந்த விஷயம் மாற்றி விடு, நீ ஒரு ஆசை, அதாவது அந்த நிக்கி வந்து இவனை வந்து ஃப்ரெண்டாக தான் பார்க்கணும், இல்லைன்னா நிக்கி வந்து நிக்கியும் அவங்களும் வந்து லவ்வராக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஏதாவது விஷ் பண்ணால் இந்த விஷயம் உடைக்கிற மாதிரி ஒரு விஷ் பண்ணினா அது கேன்சல் ஆகிடும், அது தப்பிச்சிருவேன், நீ இந்த ஒரு ஸ்டிக் தான் இருக்கு அந்த புடி யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுப்பான். அவன் என்ன பண்ணுவான், இதெல்லாம் ஒர்க் ஆகாது இது ஆகாதுன்னு சொல்லிட்டு டப்புன்னு உடைக்கும் போது என்ன பண்ணிடுவான், $1 பில்லியன் வேணும்னு சொல்லி உடைப்பான் பைத்தியக்காரன். உடைச்சோடனே டப்புன்னு கொடுக்கணும்னு கொட்டும், $1 பில்லியன் அப்படியே காசு கொட்டும். இவன் ஒரு மாதிரி என்னடா பண்ணிட்ட, குச்சியை வேஸ்ட் பண்ணிட்டேடாங்கிற மாதிரி பார்ப்பான். கொட்டிக்கிட்டே இருக்கும்போது வந்துடுவான். ஸோ முடிஞ்சிடும் இதெல்லாம். அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து இவன்கிட்ட ஒரு குச்சி இருக்கும். இவன் என்ன நினைப்பான், அந்த குச்சியை அவகிட்டே கொடுத்து, அந்த பேய் பிடிச்சிருக்கால அவகிட்டே கொடுத்து, நான் எது சொன்னாலும் செய்வே தானே, வந்து காதலிக்க மாட்டேன்னு சொல்லி உடச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி உடைக்க வைக்கலான்னு தான் பிளான் பண்ணி கூப்பிட்டு வருவான். அவள் அதை செய்ய மாட்டான். ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து அந்த பணத்தை தூக்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சிருப்பா, பைத்தியக்காரையாட்டம் பண்ணிட்டு இருப்பா, இவனை வச்சு டார்ச்சர் பண்ண, அதாவது உச்சத்தில் இருப்பா, உச்சத்தில் ஆடுவா, கிளைமேக்ஸ் சீனுக்கு வந்துட்டோன்னு புரிஞ்சிடும் நமக்கு. இவன் வந்து அந்த குச்சியை உடைக்க சொல்லுவான், அது காதலியே வாங்கிக்க மாட்டான், அது வந்து இது பண்ணுவான். அந்த குச்சியை கொடுக்கும்போது இதை விஷ் பண்ணு இது நடக்கும் அதுன்னு சொல்லுவான், பண்ண மாட்டான். ஸோ பேசிக்காக வந்துன்னா இவனுக்கு ஒரு லெவலுக்கு மேலே சரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவளை தள்ளி விட்டுட்டு ஓடி போய் கதவை சாத்திக்குவான். கதவை சாத்தி தன்னோட பூனை எப்படி செத்துச்சு அப்படின்னா, அந்த பூனை வந்து மரத்துறையை சாப்பிட்டு தான், தூக்கு மாத்திரையை ஒழுங்காக வச்சிருக்க மாட்டான், அதை சாப்பிட்டு தான் அந்த பூனை செத்து போயிருக்கும். அந்த பூனை செத்த மாதிரி இவனும் சாகலாம்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரையை எடுத்து வாயில பண்ணுறான். ஃபர்ஸ்ட்டு வந்து துப்பாக்கி வச்சு சுடலான்னு பார்ப்பான், அவனுக்கு அது பயமாக இருக்கும், இதாக இருக்கும். ஸோ தூக்கு மாத்திரையை போட்டு செத்தலான்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரையை வாய்க்குள்ள ஃபுல்லாக போட்டுட்டு வந்து சாகிறதுக்கு உட்காந்துட்டு இருப்பான். நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இருக்கும், அந்த நேரத்தில் திரும்ப அவனுக்கு வாழணும்னு ஒரு எண்ணம் வரும். ஸோ வாய்க்குள்ள போட்டு வாந்தி எடுக்கலான்னு ட்ரை பண்ணுவான். ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு கதவை திறந்துட்டு வெளியில் போயிடுவான். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே என்ன நடந்திருக்கும்னா, இவ வந்து வெளியில் வரணும், இந்த பேய் பிடிச்சி உட்காந்துருக்கால இந்த பிள்ளை, இவன் என்ன லவ் பண்ணும், இவன் வந்து என்ன லவ் பண்ணும், வெளியில் இப்போ கதவை சாத்திட்டு இருக்கான்ல, இவன் வெளியில் வந்து என்ன லவ் பண்ணணும்னு சொல்லி உடச்சிடுவான். ஸோ என்ன பண்ணுவான், அந்த மாத்திரை அவன் வாந்தி எடுக்கலாம்னு நினைப்பான். ஆனால் அதுக்குள்ளே இவன் வெளியே வந்து பண்ணணும்னு அந்த மாத்திரை போட்டதே அவனுக்கு இதாயிரும், வந்துடுவான். வந்தோடனே 2 பேரும் உட்காந்துருப்பாங்க, இவனுக்கு லவ் வந்துடும். இவளை அப்படியே தடவி கொடுத்துட்டு இது பண்ணிட்டு இருப்பான். டக்குன்னு வாயில் நுர சொல்லி செத்துருவான். அவன் அப்சஷனாலே அவன் வீணா போய் செத்து போயிடுவான். இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு கட்டு உடஞ்சிரும், செத்தது இவன் செத்த உடனே கட்டு உடஞ்சோடனே ஒரு ரியாலிட்டிக்கு வந்தோடனே இவன் உடம்ப தள்ளி விட்டுருவான், கீழே போய் விழுந்துருவான், பணமாக கீழே விழுந்துருவான். ஸோ இதோட படத்தை முடிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் படம். இது பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதை நான் கொஞ்சம் விட்டு சொல்லியிருக்கேன், ஃபுல்லாக சொல்ல. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சீன்ஸ்லாம் பிடிக்கும், பார்த்தா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது பேசிக்காக என்னென்னா, ஒரு ஆண் ஒரு பொண்ணை அளவுக்கு அதிகமாக அப்சஷன் பண்ணுறதும், அப்சஷனுங்கிற அந்த ஒரு கேரக்டர், அந்த அப்சஷன் யாருக்கும் யார் மேலேயும் இருக்கக்கூடாது, பணத்து மேலேயோ இது பொருளின் மேலேயோ பெண்ணின் மேலேயோ இருக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த படத்துடைய இந்த படத்துடைய ஒரு பேக் அண்ட் ஸ்டோரி, பேக் அண்ட் விஷயங்கிறது இதுதான். பட் அதை வந்து கொஞ்சம் ஒரு அமானுஷத்தோட சேர்த்து ஒரு நல்ல ஒரு படைப்பாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஹாரர் இருக்குது, அது நம்ம ரெக்கமெண்ட் கிடையாது. பட் இந்த படம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த படத்துடைய தீம் என்னன்னு புரிஞ்சுட்டு போய் நிறைய பேர் படத்தை பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா நான் போன தேட்டரில் ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. சிரிக்கிற மாதிரியான சீன்லாம் எதுவும் இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை, காமெடி பண்ணுற சீன்லாம் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக எல்லாமே ஒரு மாதிரி பயப்படுற மாதிரி சீன் தான் சில. பட் அதுவும் கூட இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சிரிப்பு தான் வருது போல். ஸோ அப்படி தான் சிரிச்சிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் அப்படி மாறிடுச்சு. எல்லாமே டேக் இட் ஈஸி பாலிசிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க. ஒரு மேலோட்டமாக பார்க்குறாங்க. ஒரு படத்தை பார்த்தா கூட அதோட இன்னர் மீனிங் என்னங்கிறதே புரிஞ்சு என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்குறாங்க, என்டர்டைன்மெண்ட் மட்டும் பார்க்குறாங்க. ஸோ பட் இந்த படம் வந்து இன்னர் மீனிங் புரிஞ்சுக்கிட்டா தான் உண்டு. ஸோ இது இந்த படத்தோட விமர்சனம். இதுலேருந்து நம்ம டேக்அவேவாக இந்த வீடியோ நீங்கள் எடுத்துக்கிறது என்னென்னா, ஆண்களுக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணுறோம், இது பெண்களுக்கும் பொருந்தும். பட் ஆண்களுக்கு, ஒரு பொண்ணுக்கு நம்மளை பிடிக்கல அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிக்க வச்சிட முடியும்னு நினைக்கிறது மொதல் தப்பு. ஏன்னா அவங்க பிடிக்காமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் எவ்வளவோ இருக்கலாம். நாமளாக இருக்கிறோம். நாமளாக இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம மேலே எந்த ஒரு ஒப்பீனியனும் வரல, நம்ம மேலே காதலோ அன்போ பாசமோ வரல அப்படின்னா அந்த மாதிரியான ஒப்பீனியனை அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது தப்பு. அது ஒரு விதமான அப்சஷன். எப்படியாவது இந்த பொண்ணை அடைஞ்சி தீரணும் அப்படிங்கிற, இல்லை இந்த பொண்ணை வந்து எப்படியாவது கல்யாணம் பண்ணணும், இந்த பொண்ணு என்னதான் லவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அது ரொம்ப தப்பு. அது ஆண்கள் இல்லை, பெண்கள் ஆண்கள் 2 பேருமே. ஆனால் இது அதிகமாக ஆண்கள்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஒரு பொண்ணை பிடிக்கும் அவங்களுக்கு,
உங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு பிடிக்கணும் அவசியம் இல்லை. ஆனா நீ இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றதுலாம் தப்பு இல்லை. நீ வந்து அந்த பொண்ணுகிட்ட போய் பேச ட்ரை பண்றது, ஆடுறது தப்பு இல்லை. நீ போய் இது பண்றதோ, நம்பர் கேட்கறதோ, இல்லை அந்த பொண்ணுகிட்ட உன்னோட மனசுல படுறதோ போய் வெளிப்படையா சொல்றதோ தப்பு கிடையாது. அது வரைக்கும் அது கரெக்ட். அது எப்போ தப்பாகுது அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு ஒன்று பிடிக்கல, அந்த பொண்ணுக்கு வந்து ஒன்று அப்படி பார்க்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதை மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டே இருந்துக்கிட்டு அது நடந்தீத்தணும் நினைக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப தப்பு. ஏன்னா அப்படி பண்ணக்கூடாது. ஒரு பொண்ணுக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, இந்த உலகத்துல எத்தனையோ பொண்ணுங்க இருக்கிறாங்க, உங்களை பிடிச்ச பொண்ணுங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. இவன் கேஸ்ல பாருங்க, கூடவே இன்னொரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணையும் பார்க்க நல்ல குடும்பத்துல தான் இருக்கு. இல்ல சும்மா சொல்றேங்க, அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு. இந்த ஆங்கிள் இருந்து பார்த்தா அந்த பொண்ணோட மூக்க பார்த்தாவே நமக்கு நல்ல குடும்பமா தெரியல. ஏன்னா மாட்டுக்கு போறதெல்லாம் நீ மூக்குல மாட்டிருக்கேன்னு இருக்கு. ஆமா, மூக்குல அங்க மாட்டி நிறைய பேர் திரியிறாங்க இப்போ. அது நான் ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்றேன், இது நான் ஒரு ஆணா சொல்லணும்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே பொண்ணுங்களுக்கு அது நல்லா இல்ல. நல்லா பார்த்தா கீயை மாட்டி விட்டுணும் போல இருக்கு ப்ரோ கிச்சன்ல. நீங்க நம்ம கூட உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்த தம்பி ஒருத்தர் சொல்றாருன்னா, அதை பார்த்தா மூக்கு இழுத்து விட்டுணும் போல இருக்கு. நாங்க மாதிரிலாம் பண்ணிடாதடா. அது உண்மையாவே சொன்னாப்புல, அதை பார்த்தாவே எரிச்சலா இருக்குன்னு. ஆக்சுவலா யாருக்குமே அது பிடிக்கல. பொண்ணுங்களுக்கு ஏன் அது பிடிக்குதுன்னு தெரியல. அது பார்த்தா நல்லாவா இருக்கு. அது தூரத்துல இருந்து பார்த்தா மூக்கு ஒழுகுற மாதிரி வேற இருக்கு. எனக்கு மேக்னெட் வச்சு விளையாட்டும் போல இருக்குங்க. அப்படி மேலே நீங்க தூரத்துல இருந்து பாருங்க, இந்த இடத்துல மூக்கு கீழே ஒன்று இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? தூரத்துல இருந்து பார்த்தா மூக்கு சளி ஒழுகுற மாதிரி இருக்கு. அது மாதிரி ஆக்சுவலா அப்படிதான் இருக்கு. அருவருப்பா இருக்கு பாக்குறதுக்கு. என்ன எதுக்கு அதை போய் அழகுன்னு நினச்சி போடுறாங்கன்னே தெரியல. தயவு செஞ்சு அது உங்களுக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறோம். அது நல்லாவும் இல்லை, அசிங்கமாகவும் இருக்கு. ஏங்க நம்ம சொன்னால் ஆப்போசிட்டில் சேர்த்துக்கே ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்கு. இப்போ அந்த ரிங்கோட சேர்த்து இன்னொரு ரிங் 2வது போட்டு போகிறாங்க. நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கோங்கப்பா. நீங்கள் அப்படியே தொங்கி இப்படி போட்டுருக்கு. ஒரு ஹேண்ட் பேக்கும் கூட மாட்டிக்கிட்டு ஏதோ பண்ணுங்க. அதான் நல்லா இருக்கும். ஒரு யானை மாதிரி இப்படி பின் பண்ணிட்டு போங்க. இன்னும் 1.5 வாரத்தில் விதவிதமாக மாட்டிட்டு பல டிசைனாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் வேறு வழி இல்லை வந்து சேரும் கண்ணுக்கு. ஸோ அதுதான் இது நல்லா இல்லை. கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இல்லை ஆக்சுவலாக கைஸ். அந்த மாதிரி இது வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. சீஸ்னாட பெட்டர்கள் பட் ஸோ பசங்களுக்கும் சொல்லிட்டோம் இது பார்த்துக்கோங்கன்ட்டு. அதுக்குன்னு மூக்கில் போட்ட பொண்ணெல்லாம் தப்பான பொண்ணு நான் சொல்லப்பா. மேபி அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கலாம், பட் நல்லா இல்லைங்கிறது தான் நம்மளோட வாங்கி நீ போட்டுக்காது. ஆமாம். ஸோ இது இப்போ என்னன்னா, அதாவது அவங்க குரூப்லேயே ஒரு பொண்ணுக்கு வந்து அவன் மேலே ஒரு லவ்வோ இதாக இருக்குது. மேபி அவங்க 2 பேரும் சேர்ந்துருந்தா கூட லைஃப் நல்லா இருந்திருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ நமக்கு என்றைக்குமே சான்சஸ் இருக்குது. நம்மளை நம்புறவங்கள, நம்மளை காதலிக்கிறவங்க இந்த உலகத்தில் இருப்பாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணோம். இது ஃபஸ்ட்டு அந்த பையன் நல்லா தான் அட்வைஸ் பண்ணுவான். உனக்கு டைம் தான், உனக்கு ஒரு வெயிட் பண்ணுன்னு தான் சொல்லுவான். அவன் ஃப்ரெண்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லுவான், ஒரு டைம் வரட்டும் அதுக்கப்புறம் நீ சொல்லு அப்படிமா. அதுக்கு பின்னாடியே வேறு கதை இருந்தாலும் பட் அந்த அட்வைஸ் வந்து குட் அட்வைஸ். புரியுதுங்களா? அந்த குட் அட்வைஸ் தான் சொல்லுவான். கொஞ்சம் டைம் கொடு, அவளுக்கும் கொஞ்சம் டைம் கொடு. இவங்க அப்படியே டைம் கொடுத்துருந்தா கூட மேபி அந்த பொண்ணுக்கு வந்து இவன் மேலே வந்திருக்கலாம் காதல். சொல்ல முடியாது காலமாற்றத்தில். ஏன்னா அந்த பொண்ணு கேட்பா, என்னை வந்து உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்பா. அப்போ வந்து சொல்லியிருந்தா கூட அந்த பொண்ணு வந்து ஏன் பிடிக்குது, எதுக்கு பிடிக்குது, ஒரு கான்வர்சேஷன் ஆயிருக்கலாம். இந்த குச்சியை உடைக்காமே போயிருக்கலாம், நடந்திருக்கலாம். அந்த பொண்ணுக்கு வந்து மைண்ட் மாறியும் இருக்கலாம், தெரியல நமக்கு. ஆனால் இவனோட அப்சஷன் வந்து இவனுக்கு இவ்வளோ பெரிய ஆபத்தை கொண்டு வந்து விட்டுருச்சு. இது எல்லாருக்குமே இந்த குச்சியை உடைச்சா பேய் பிடிக்கும்னு விஷயம் கிடையாது. நீங்கள் குச்சி உடைக்கிறது இதெல்லாம் மூடநம்பிக்கை தான், அதிலெல்லாம் மாட்டுக்கிறது இல்லை. ஆனால் இந்த அப்சஷனுங்கிறது மூடநம்பிக்கை இல்லை. அப்சஷன் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒருத்தர் நம்ம மேலே வைக்கிறதுங்கிறது ஆபத்து. அது அப்சஷனுங்கிறதோட மீனிங் நல்லா புரிஞ்சுதுன்னா அதை நம்ம கரெக்டாக தமிழாக்கம் பண்ணுறோமான்னு தெரியல. ஆனால் ஒரு மீனிங் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா அதை எந்த விஷயத்துலையுமே வைக்கக்கூடாது. நம்மளுடைய படிப்பு விஷயத்துலையோ, இல்லை வேலை வாய்ப்பு விஷயத்துலையோ, இல்லை பணம் சம்பாதிக்கிற விஷயத்துலையோ, இல்லை பணத்தின் மேலேயோ, இல்லை உங்களின் மேலேயோ, எது மேலே அப்சஷன் நீங்கள் அதிகமாக வச்சாலும் அது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை கிரியேட் பண்ணுங்கிறது தான் ரியாலிட்டி. ஸோ அந்த ரியாலிட்டியை ஒத்து தான் இந்த படம் வந்து காட்சி அமைக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக நல்ல படம், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் இருந்துச்சு. நைஸ். இப்போ என்னன்னா இன்னொரு விஷயமும், நீ ஆசைப்பட்டது வந்து ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருப்ப. அது சில நேரத்தில் உனக்கு கிடைச்சாதான் தெரியும், ஐயோ எதை உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமோ அதோட அதிகமான ஆசைப்பட்டேன். கிடைச்சது சில நேரத்தில் வரம் அப்படிங்கிறது சாபம்ன்றது வந்தவன தான் தெரியுங்கிற மாதிரியும் அது மாதிரி தான் இதுவும் இருக்கு. ரைட். இதே மாதிரி நீங்கள் பசங்கள் மட்டும் சொல்கிறீங்க, நிறைய பெண்களும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அப்ஜஸ்டாக அந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பசங்களுக்கும் நிறைய பேர் ரொம்ப அப்படிலாம் இருக்கீங்கன்னா வந்து எப்படியாவது வந்து உடச்சிட்டு வெளில வந்துருங்க. அப்படியே மாட்டிட்டு லைஃப் ஃபுல்லாக ஓட்டிட்டோன்னு நினைக்காதீங்க. ஸோ பேசிக்காக என்னன்னா லைஃப்பை தொலைச்சிருவீங்க. ஆமாம், ஒத்து வரலைன்னா அந்த குச்சியை உடைச்ச மாதிரி உடச்சிட்டு ஓடி வர்றதுதான் விஷயமே ஒழிய குச்சியை உடச்சி வேண்டிக்கிறது ரிஸ்க்கு. அது பண்ணாதீங்க. அதனால எப்படியாவது நம்ம வந்து அவங்களோட சேர்ந்து ஆகணும், பண்ணி ஆகணுங்கிறது வந்து தேவையில்லை. அந்த அளவுக்கு யாரும் ஒருத்தம் இல்லை. அதுதான் இங்கே கான்செப்ட். பேசிக்காக என்னென்னா, அவன் உண்மையாக தான் அந்த பிள்ளையை லவ் பண்ணியிருப்பான், அவன் மேலேயும் தப்பு இல்லை. இந்த பொண்ணு அவன் மேலே லவ் இல்லை. பட் அந்த இன்ஸ்டன்ட் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்களா, அவன் இறந்துட்டான்ல, இறந்து கிடக்கிறது அவனோட டெட் பாடி. எப்படி பார்த்தாலும் அவன் ஃப்ரெண்டு தான். எப்படி தள்ளுவா பார்த்தீங்களா, அக்கீக்க அப்படின்ற மாதிரி தள்ளிடுவான். புரியுதா?
ஸோ அவ்வளோதான். அதாவது என்னதான் நீ விழுந்து விழுந்து ஒரு பிள்ளைய லவ் பண்ணினாலும் அந்த பிள்ளைக்கு உன் மேலே ஓரளவு கூட லவ்வுங்கிற ஒரு விஷயம் இல்லைங்கிற பட்சத்தில் அவன் உன்னை எப்படி நடத்துவாங்கிறத அந்த பொண்ணு கடைசியாக காட்டுவாங்க. எவ்வளவோ பிரச்சனையாகும், அவன் மாத்திரை சாப்பிட்டு செத்தே போயிட்டான். ஆக்சுவலாக நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா அந்த கடைசி எண்டில் வந்து அந்த ஹீரோ வந்து தான் செத்தாதான் அவ சரியாவாங்கிறது தெரிஞ்சுதான் அவன் மருந்து சாப்பிட்றான். இல்லைன்னா அவளை சுட்டுருக்கலாமே, அவளை கொண்டிருக்கலாமே. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், நம்ம செத்தாதான் அவ சரியாவான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவன் அவன் கொஞ்சம் திருந்தி உயிரையே கொடுத்துட்டான். யாருக்காக கொடுத்துட்டான்? இவளுக்காக தான் கொடுத்துருக்கான். இது இவளுக்கு தான் உள்ள எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கா. இவளுக்கு எல்லாமே தெரியுது, சப்கான்ஷியஸா இவளுக்கு எல்லாமே தெரியுது. ஆனால் அடுத்த செகண்ட் என்ன பண்ணுறா, அப்படி தள்ளி விடுறா. ஸோ ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிக்கலைன்னா நீ அந்த பொண்ணுக்காக உசுரியே கொடுத்தாலும் அவளுக்கு பிடிக்காது. இதை மண்டையில் ஏற்றிக்கோ. ஸோ நம்மளை எந்த பொண்ணுக்கு பிடிக்குதோ அந்த பொண்ணை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறது தான் ஒரு ஆண்மகன் செய்ய வேண்டிய வேலையை ஒழிய, நமக்கு பிடிச்ச பொண்ணு நம்மளை பிடிக்கலைனாலும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி தீரணும்னு நினைக்கிறது ஒரு பெரிய முட்டாள்தனம். இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்தியாவில் மட்டும் தமிழ்நாடு இந்தியாவிலலாம் இந்த கல்ச்சர் இன்னும் நிறையா இருக்குது. ஒரு பொண்ணை வந்து அந்த பொண்ணுக்கு உனக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த பொண்ணை அடிக்கிறது, அந்த மூஞ்சில் ஆசிட் அடிக்கிறது, இந்த மாதிரியான கேவலமான ஒரு பழக்கம்லாம் நம்ம ஊரில் இன்னும் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு அப்சஷனோட வர ஒரு விளைவுகள் தான். ஸோ இந்த அப்சஷன் யாருக்கும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் டோட்டலாக. ஒரு காலத்தில் சிவகார்த்திகேயனிசம், அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதனிசம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து எப்படியாவது அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வல்குள்ளே வந்து மடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி மக்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு படம் இதுதான். ரைட். அப்சஷன் படத்தை பற்றி நம்ம பார்த்து சமூகத்துக்கு சொல்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு நிலைமை இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாரும் சில விஷயம் சொல்லணும். ரெண்டாவது எங்களுக்கு அரசியல் பேசி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, போர் அடிக்குது. ஒவ்வொரு நாளும் கற்பழிப்பு, குழந்தைய பண்ணுறது இப்படியே போகிறனால நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸோ ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒன்று பேசி விடுவோம் அப்படின்னா, அதுவும் சும்மா இல்லை, அப்படிதான் இல்லை, எதுனாலும் நம்ம சும்மாலாம் பேசுறது இல்லை. அது கூட ஒரு விஷயம் தான் நம்ம பேசுகிறோம். ஸோ பேசியிருக்கோம். ரைட். மிக நன்றி பாரு. நன்றி.